ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆக போகுது. இன்றைக்கி வந்து லஞ்ச் ஒர்க் இல்லை. லஞ்ச் ஒர்க்னால் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். வைகுண்ட ஏகாதசினா எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் நாங்கள் ரைஸ் சாப்பிட மாட்டோம். ஸோ சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து தக்காளி தொக்கு தான் வந்து காலையில் இருக்கும். நிக்கிலுக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு இன்னைக்கு காலையில் வந்து தோசை ஊற்றிட்டு சப்பாத்திக்கு எப்படி இருந்தாலும் தக்காளி தொக்கு செய்யணும் மத்தியானம். அதனால் தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன். மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா லஞ்ச் ஒர்க் இல்லாததுனால சரி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ நமக்கு வந்து வின்டர் அப்படின்றதுனால நம்ம வேர்த்தெல்லாம் கொட்டாமல் காலையில் அந்த வெதரும் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம். ஆனால் நமக்கு வந்து வின்டர் வந்துருச்சுன்னா இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஹேரில் வந்து நமக்கு அந்த டேண்ட்ரஃப் வர்றது, இச்சினஸ் வர்றது, அந்த ஒயிட் ஃப்ளேக்ஸ் வர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களான்றதை வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து வின்டர் வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து இருக்கும். அது ரொம்ப வந்து எனக்கு அந்த இச்சினஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதுவே ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டேண்ட்ரஃப்காக நம்ம ஏதாவது பார்க்குறோம், ஷாம்பூஸ்ன்னு மெயினாக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாராபின் சல்ஃபேட் அந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோன்னா அந்த டேண்ட்ரஃபை வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ டேண்ட்ரஃப் நமக்கு இல்லாமல் ஹேர் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இது நமக்கு அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கனால ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து அது ட்ரை பண்ணிடும். ஹேர் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்டாக அந்த மாதிரியே வந்து இருக்காது. ரொம்ப வந்து குறன்னு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் நான் வந்து ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குமா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நமக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால பண்ண ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா மம்மா எர்த்லேருந்து நமக்கு வந்து அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ வந்து இருக்குது. மம்மா எர்த் வந்து இந்த ஷாம்புவை 100% நேச்சுரலாக நமக்கு வீட்லேயே கிடைக்கிற லெமன் அண்ட் ஜிஞ்சரை வச்சு ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப்க்குன்னு பெஸ்ட்டு ஷாம்புவாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச் பேலன்ஸையும் இது வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணும். அப் டு 100% டேண்ட்ரஃப் ஃப்ரீ அப்படின்ற அஷூரன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மம்மா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே இது வந்து செட் ஆகும். இது டேண்ட்ரஃபை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் அதை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த ஷாம்பூவும் கண்டிஷனரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மம்மா எர்த்தில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்க லிசன் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டில் இம்ப்ரவைசேஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குறோம், சஜஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக கஸ்டமர்ஸோட இன்புட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்பூவில் இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து காட்டுறேன். உங்களோட ஹேருக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்கேல்பில் வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஜென்டிலாக நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஸ்கேல்பில் இருக்கிற அந்த ட்ரைனஸ் எல்லாமே வந்து போயிட்டு அந்த ஃப்ளேக்ஸு டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இது வந்து வாஷ் அவுட் பண்ணிடுது. நான் வந்து ஸ்கேல்பில் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் டிப்பு வரைக்கும் இந்த ஷாம்பை வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேர் ஸ்டாண்ட்ஸில் மட்டும் வந்து அப்ளை பண்ணணும். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டாண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட் நம்ம ஷாம்பூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே ரேஞ்சில் இருக்கிற கண்டிஷனர் நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். உங்களுக்கு ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்கும் ஹேரு. நான் என்னோடய ஹேர் டச் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பிஃபோரும் நான் உங்களுக்கு வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒயிட் ஃப்ளேக்ஸ் இருக்க பாருங்கள். பட் ஆஃப்டர் என்னோடய ஹேரு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எந்த ஒரு டேண்ட்ரஃபுமே வந்து இல்லை, இச்சினஸோ எதுவுமே வந்து இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரும் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மம்மா எர்த்தோட இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். TVK2025 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட்டில் ஆப்லேயும் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். அப்படியே ப்ரீவியஸ் டே vlog இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் பண்ண போகிறேன்றதை வந்து காட்டுறேன். ஸோ இது நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த நைட்டி தான் வந்து இது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. அன்றைக்கி நான் போட்டிருந்த சாரீ பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது ஐ திங்க் அந்த ஜுவல்லரி ஹாலில் வந்து சாரீ கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, அது வந்து நான் ஷோபாவில் தான் வாங்கினேன். அதுலேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஆன்லைனில் நான் அது வாங்கலை, அதனால தான் நான் வந்து லிங்க் கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நாங்கள் எப்படி இட்லி பொடி அரைப்போன்றதை தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவு இந்த அளவும் கொஞ்சம் இது வேறு, நான் உங்களுக்கு இது வந்து காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து பண்ணுறது. ஸோ அதனால் நாங்கள் எப்படி இட்லி பொடி அரைப்போன்ற அளவு வந்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லார் வீட்லேயும் இந்த படி அளவு இருக்கும்ல, இந்த படி எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை படி அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே படியில் வந்து ஒரு ஃபுல் படி வந்து உளுந்தும், 3/4 படி கடலைப்பருப்பும், ஒரு 100-150 கிராம் எள்ளு, அப்புறம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மிளகாய். ஸோ இதுதான் வந்து அளவு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எள்ளு கழுவி நம்ம வந்து நல்லா அதை வறுத்துட்டு அப்புறமா வறுத்துக்க போகிறோம் மற்றதெல்லாம். ஸோ இந்த கரண்டி வந்து நான் முருகன் வெசல் ஸ்டோரில் வாங்கினேன். இந்த மாதிரி நீளமாக ஜல்லி கரண்டி வந்து இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக வந்து இருக்கும். ஸோ ஏதாவது பெருசாக வேணும் அப்படின்னா அது ஒன்றுத்தையே திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதனால் இது மாதிரி பெருசும், இன்னொன்று இதை விட கொஞ்சம் சின்னதும் அந்த டிசைனில் நான் வந்து வாங்கினேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே எள்ளு நல்லா படபடன்னு பொரிஞ்சிடும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிகட்டிட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் எள்ளை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பொரியிற சவுண்டு கேட்ட உடனே இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் அதை வந்து வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்து ஒன்றாவே வந்து வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மட்டும் நம்ம வந்து பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி உங்களுக்கு வந்து குக் ஆகும். நல்லா உங்களுக்கு வந்து கமன்னு எல்லாமே அந்த கோல்டன் ப்ரௌனில் மாதிரி வந்து வாசனை வரும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் மருதாணி வச்சுக்கிட்டேன், அதை உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நம்ம இலை பறித்து அரைச்சி மருதாணி வைக்கிறதுலாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு 2-3 தடவை நான் வந்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சரண்யா வீட்டு எதிர்க்க அவங்க வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு, நல்லா கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருந்தது. பட் அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நமக்கு இந்த இப்போ கோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோலாக உறிஞ்சு வந்துடுது. அண்ட் சில பேருக்குலாம் என்னென்னமோ அலர்ஜிலாம் அதுன்னு சொல்கிறதுனால நான் இப்போ கோனே வைக்கிறதே கிடையாது. இல்லைன்னா முதல்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கோன் வந்து வச்சிட்ருப்பேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அந்த சூட்லேயே பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நான் வந்து இங்கே அரைச்சி வச்சிட்டேன். வெல்கம். நேற்று நான் சரண்யா வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி வந்து அவள் வந்து இங்கே வந்திருக்கா. வந்தோடனே டீ குடிக்கிறியான்னு கேட்டா பாருங்க. என்னது டீ குடிக்கிறியா? அவன் பார்த்தாக்க பாருங்க, டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்காக. இல்லை, நேற்று அவள் டீ குடிச்சா. கொசுப்பா, ரொம்ப கொசு கடிக்குது. இப்போ என்னமோ இன்ஃபெக்ஷன் வேற பரவிட்டு இருக்கா. எல்லாரும் சேஃபாக இருங்க இல்லையா? சூடா இருக்கா? சூடா இல்ல, கொஞ்சம் சூடு பண்ணணுமா? அக்கா பாத்திரம் ஹெல்ப் பண்ண வர அக்கா, அவங்களுக்கும் சேர்த்து போடுவேன். அவங்கள்ட்ட நான் நேத்தே சொல்லிட்டேன், சாவி வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதை மறந்துட்டேன். சரி இன்னைக்கு போலாமா வேலாமான்னு ஒரு டயலமோலே இருந்தது. நேற்று அப்படிதான் நிறைய போட்டு வச்சிருவேன். என் ஹஸ்பண்ட்க்கு டீனா ரொம்ப பிடிக்கும். டீ குடிச்சே உயிர் வாழ்ற சங்கம். இந்த ஒரு ரீல்ஸ் எல்லாம் சொம்பு பெரிய அண்டால டீ போட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, அந்த மாதிரி ரீல்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து லீவ் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, ஃப்ளாஸ்க்ல தயவு செய்து டீ போட்டு வச்சிருக்கேன். அப்பப்ப காஃபி போட்டுடலாம், டீ போடுறது. ஆமா டீ போடுறது கஷ்டம். நான் அன்னைக்கு சொன்னேன், சர்க்கரை போடாமல் டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுடு, கேட்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்க்கரை போட்டு கொடுன்னு ஐடியாலாம் கொடுத்தேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கு 2 புது ஃப்ளாஸ்க் இருக்கு. டீ அடிக்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வந்து அந்த ஈவினிங் டைமில் எங்கள் கும்பகோணம் வீட்டில் பின்னாடி உட்காந்து போனாங்க. அந்த கொல்லைப்பக்கம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த படிரி தான் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாட்டிங் டைமு. அந்த இடத்துல உட்காந்துட்டு டீ சுண்டல் எல்லாம் சாயந்தரம் அம்மா வந்து போட்டுருப்பாங்க. ஏய் ஏன்பா, எனக்கு டீனாலே அதான்ப்பா ஞாபகம் வரும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அங்கே போயிருந்தேன், அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 1.5 months 2 months
மந்த்ஸும் நான் வந்து இருந்தேன் நான். அப்போ நான் வரல, எனக்கு ஞாபகம் இல்லை. நீயும் தானே இருந்த, அங்கேயே காராமணி குப்பம் போனோமே. ஆமா 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 ஆமா, எனக்கு ஒரு சிலது ரொம்ப அப்படியே மெமரி பவர் இல்லை, இது எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ அம்மா வந்து டெய்லி சுண்டல் பண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சுண்டல் ஈவினிங்கில். அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த படியில் உட்காந்து சாப்பிட்டு டீ போட்டு கொடுப்பாங்க, இஞ்சி டீ. நான் உனக்காக போட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா இஞ்சி, ஏலக்காய், பட்டை எல்லாம் இடிச்சு போட்டு போடுவேன். கொஞ்சம் காரத்தூள், மசாலாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. ஃபைனலாக அன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. ஹேர் கட் வந்து நான் ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்காக. இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறது எப்போவுமே கஷ்டம். கொஞ்சம் வந்து ஷார்ட் ஹேராக வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. பட் எனக்கு இப்போ இருக்கிறது வந்து மீடியமோட கொஞ்சம் லாங் ஹேர் தான். பட் நான் அப்பப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிப்பேன். அதை வந்து நான் கொஞ்சம் லேயர் கட் மாதிரியோ இல்லை வந்து ஃபெதர் கட் மாதிரியோ வந்து பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். தனியாக போக மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து லென்த் ஏதாவது குறைஞ்சிடுமோன்னு பயனால யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவேன். எனக்கு ஹேர் கட்டும் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே நிக்கில் இது தட்சுக்கு, நிக்கில் மித்துனி எல்லார் நேமும் சொல்கிறேன் நான். ஸோ தட்சுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு வேஷ்டி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். அப்படியே பொங்கலுக்குமே அதையே நான் வச்சுப்பேன்ட்டு நல்லதாகவே எடுத்துடலான்ட்டு சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு கலர்லேயே வேஷ்டி வரும்ல, அந்த மாதிரி வேஷ்டி வாங்கலாம் அப்படின்ட்டு அதை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதோட ஃபோட்டோ உங்களுக்கு வந்து பொங்கல் விலாகில் வந்து போடுவாள். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சட்டையுமே அவனுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் சார் தான் கொஞ்சம் டல்லாக இருந்தார். கொஞ்சம் பசி வந்துடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தால் அது வாங்கி கொடுக்கலன்ட்டு சிரிக்கவே இல்லை. அப்புறம் அதெல்லாம் சேக் பண்ணி முடிச்சுட்டு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோடனே தான் மூஞ்சியில் வந்து சிரிப்பே வந்தது. அப்படியே சோகமாக வச்சுருக்கான் பாருங்கள் ஃபேஸை. எனக்கு வந்து இந்த கலர் ஷர்ட் போட்டு நான் பட்டு வேஷ்டி போடுறத விட இந்த மாதிரி இப்போது க்ரீன், பிங்க்கு அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் அழகாக வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. எங்களுக்கு இந்த கோல்டன் கலர்லேயே கிடச்சதுனால அதையே நாங்கள் வாங்கினோம். ஸோ அது முடிச்சுட்டு நேராக வந்து பேக்கர்ஸ் 360 ஷாப் வந்து போனோம். ரொம்ப நாளாக இங்கே வந்து வரணும்னு ஆசை. என்னை விட நிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான். அம்மா இங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. வெண்ணிலா எசன்ஸ் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அது வாங்கலான்ட்டு தான் வந்தேன். இங்கே வந்து வெண்ணிலா எசன்ஸு, அப்புறமா ஒரிஜினலாகவே இம்போர்ட்டட் எசன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெண்ணிலா பவுடர் வச்சுருந்தாங்க. வெண்ணிலா ஸ்டிக்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அது பட் அங்கே இப்போ நிறைய வந்து ஸ்டாக் இல்லை. வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா வந்து கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு அதெல்லாம் வந்து வாங்கினோம். பட் அப்போ வந்து நிறையா ஸ்டாக் இல்லை, ஏன்னா அப்போ தான் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சது இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாம் ஸ்டாக் வந்தோடனே உங்களுக்கு இங்கே என்னென்ன பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து மோல்டு, பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து கேக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பனானா கேக் தான் பண்ணுவேன். நார்மலாக நான் கேக் பண்ணுறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பண்ணாமலே இருந்தேன். ஸோ இன்றைக்கி போனோடனே உங்களுக்கு நான் ஒரு கேக் பண்ணி காட்டுறேன். அதை நான் இதை இன்க்ளூட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகுது. நிக்கிலுக்காக எனக்கு வந்து வீட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து பண்ண போகிறேன். இது வந்து டீ கேக் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து சுகர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து மைதா அவாய்ட் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணணுன்றதுனால வீட் கேக் தான் வந்து பண்ண போகிறேன். பனானா கேக் வந்து உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து வீட் ஸ்பாஞ்ச் கேக்கோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். பால் வந்து ஆல்ரெடி இருக்குது, பட்டு இன்னும் கொஞ்சம் பால் வந்து நான் காய்ச்சிருக்கேன். பட் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதனால் பட்டர் மட்டும் ஒரு கப் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் ஆறிடும். ஸோ வாங்க அப்படியே வந்து செய்ய உங்களுக்கு நான் ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். இந்த டீ கேக்ஸ் வந்து நம்ம ஈவினிங் டைம் டீ சாப்பிடும்போது, காஃபி குடிக்கும்போது, இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக, நோ மைதா, எக்கு இல்லாமல். ஸோ அந்த எக்லெஸ் அண்ட் நோ மைதா ஒரு சூப்பரான ஒரு வீட் கேக் இது. இதுக்கு வந்து பட்டர் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நம்ம வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல வந்து டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேர்டும் இதுக்கு பதிலாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பவுலும் நான் இந்த மாதிரி ட்ரேயில் தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் அண்ட் ஸ்பேச்சுலாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவனை வந்து 180 degree Celsiusல நான் வந்து ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகரு. ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படின்னா 3/4 கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும்.
ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு பட்டருக்கு பதிலாக நீங்கள் குக்கிங் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட்டர் இல்லை குக்கிங் ஆயில் இல்லை கர்ட் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறதுக்காக நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் மட்டும் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அப்படியே ரொம்ப பொடியாக இருக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன டாப்பிங்ஸ் வேணால் மேலே வந்து போடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா போடலாம். டியூட்டி ஃப்ரூட்டி அது இருந்துச்சுன்னா போடலாம். நட்ஸு என்ன இருக்கோ எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் இதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த நட்ஸ் வந்து அழகாக சேர்க்க போகிறோம். கடிக்கிறப்ப அங்கங்கே க்ரன்ச்சியாக நட்ஸ் வந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு என்னோடய அவனில். இது வந்து அகரோவோட அவன் தான், ஓடிஜி தான் இது. கரெக்டாக 30 மினிட்ஸில் வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மேலே சூப்பராக வந்து வெடித்து வரணுங்க. அதுதான் கேக்குக்கான ஒரு கேக் நல்லா பேக் ஆனதுக்கான இதுவே அதுதான். ஸோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். கேக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேலே வந்து வெடித்து வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து அப்படியே ப்ரௌனாக சூப்பராக வந்து மேலே இருந்துச்சு. டெஸ்டர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அதில் ஒட்டாமல் கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட குட்டி பையன் கேக்குக்கு வந்து எக்ஸைட் ஆகிட்டு நான் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு என்னை விட சீக்கிரமாக இவன் வந்து பேக்கிங் கற்றுப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து நார்மல் குக்கிங்லலாம் எனக்கு சில ரெசிபீஸ்லாம் சொல்லிக் கொடு, பேசிக் குக்கிங் சொல்லிக் கொடு, பேக்கிங் சொல்லிக் கொடுலாம் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இங்கே நம்மளோட கேக் பாருங்கள், மேலே இந்த மாதிரி வெடித்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம குட்டி குட்டியாக இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு டீ கேக், எக் இல்லாமல் மைதா இல்லாமல் நம்ம வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணுறது மாதிரி நான் வந்து இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக வந்திருக்கும். நம்ம பிக்னிக் அந்த மாதிரிலாம் போகிறோன்னா கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுவே நம்ம குக்கரில் பண்ணுறோன்னா அதே மாதிரி கீழே உப்பு போட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரே வச்சு இதில் நம்ம ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா குக்கர்லேயே இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் பிளான ஒரு ஹேர் கேரும் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.